வணக்கம். இன்றைய குறள் படுபயன் வெஃகி பழிப்பருவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். அதாவது நடுநிலைமை தவறுவதற்கு அஞ்சுபவர் தமக்கு வரும் பயனை விரும்பி பழிச்செயலை செய்யார். இதுதான் இந்த குறளுடைய கருத்து. இதுக்கு நான் எழுதின கதை. நித்யானந்தன்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு 100 ரூபாய் வேணும். அதுக்காக அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு ஏடிஎம் சென்டருக்கு போனார். போய் ஏடிஎம் மிஷினில் உள்ளார அந்த கார்டை சொருகிட்டு காத்திருந்தார். அப்போ அவருக்கு இன்ப அதிர்ச்சி. ஆம், அட்டையை சொருகியுடன் 100 ரூபாய் வரும் என்று பார்த்திருந்தால் கத்தையாக வெளியே வந்தது. அதை எடுத்து பின்பு மீண்டும் கத்தியாக வெளியே வந்தது. அதை எடுத்த பிறகு மீண்டும் கத்தியாக வெளியே வந்தது. இப்படியே இது வரைக்கும் ஏடிஎம் சென்டர்லேயும் யாரும் வரல. இது எல்லா நோட்டுகளையும் பேண்ட் பாக்கெட்டில் திணிச்சிக்கின்னு என்ன பண்ணார், வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். எவ்வளவு பணம் என்று எண்ணினால் 1,00,000 ரூபாய்கிட்ட வந்தது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு மஞ்சள் பையில் போட்டுக்கொண்டு டவுனுக்கு சென்றார். அந்த ஏடிஎம் சென்டரில் உள்ள வங்கியின் மேனேஜரை பார்த்து, இந்த பணம் தங்களது ஏடிஎம்லேருந்து வந்தது, எனக்கு 100 ரூபாய் மட்டும்தான் வர வேண்டும், இந்தாருங்கள் உங்கள் பணம் என்று மேனேஜரிடம் பணத்தை ஒப்படைத்தார். மேனேஜர் அவரை பெருமையுடன் பார்த்தார். நாமும் தான். அதாவது நடுநிலைமை தவறுவதற்கு அஞ்சுவோர் தமக்கு வரும் பயனை விரும்பி பழிச்செயலை செய்யார் அப்படின்னு. அதாவது அவர் நடுநிலைமை தவறுவதுன்றது எப்படின்னா, எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணுன்றது தான். அதில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பணம் ஏடிஎம்மில் போன பணத்தை எடுத்து மறைச்சி வச்சுருந்துருக்கலாம், அல்லது அவர் அது வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வெளியே சொல்கிறாரோ சொல்லலையோ, ஏடிஎம் இப்போ தெரிஞ்சு போச்சுன்னா கூட கிடையாது. அவருக்கு ஒரு மனசாட்சி, இல்லை நமக்கு தேவையில்லை, நம்ம உழைப்பில் வந்த காசே ஒட்ட மாட்டேங்குது, இதெல்லாம் போய் ஒட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கலாம். இல்லை அவர் உண்மையிலுமே நல்லவராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பணத்தை கொண்டு போய் ஏடிஎம் சென்டர் உள்ள பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டார் பணத்தை. இது நியாயமாக நான் செய்ய வேண்டிய வேலை தான், அது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளாக இருந்தால் பெரும்பாலும் பாதி பேர் அதை எடுத்துன்னு போய் கொடுத்துருக்க மாட்டோம், அதை அப்படியே வீட்டிலே வச்சுருந்துருப்போம். இதனால் ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கலாம், பேங்க்காரன் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சிட்டான்னா அது நமக்கு தான் அசிங்கம். ஆனால் கண்டுபிடிக்காமல் அவர் பாலிஷாக என்ன பண்ணிட்டார், கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். இது ஒரு முக்கியமான கதை. ஆனால் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கதை. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை சொல்கிற கதை. ஏன்னா இந்த காலத்துக்கு இது ரொம்ப ஏற்ற கதை. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.